Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேயர்களே, அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாளை அடைய காத்திருக்கிறோம். துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் யௌமுன் நஹர் என்று அறியப்பட்டிருக்கின்ற ஈதுல் அல்ஹா தியாக திருநாள், ஹஜ்ஜு பெருநாள் தினமாக உலக முஸ்லிம்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் அந்த தினத்தை எவ்வாறு கொண்டாடுவது, எவ்வாறு உயிர்ப்பிப்பது, அந்த தினத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது என்ற இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை முழுமையாக புரிந்து செயல்படுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் ஹஜ்ஜு பெருநாள் தினம் எங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு பெரும் கொடை. அந்த அருட்பாக்கியத்தை, கொடையை ஒரு மனிதன் ஞாபகம் செய்து மனமகிழ்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தினமாகத்தான் அது எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முந்திய 9 நாட்களும் பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஈடுபட்டு வணக்கங்களின் கூடாரமாக அந்த நாட்கள் அமைந்திருப்பதாக இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வணக்கங்களில் திளைத்து பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் 10வது நாள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள்களை எண்ணி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த நாளை அல்லாஹ் விரும்புகின்றவாறு, அதையும் அல்லாஹ் விரும்புகின்ற வணக்க வழிபாடுகளில் கழிக்கின்ற ஒரு தினமாகவே ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். பொதுவாகவே பெருநாள் தினங்களில் எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற, எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 2 பெருநாள் தினங்களிலும் ஒரு மனிதன் அதிகாலையிலேயே குளித்து தன்னை சுத்தம் செய்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில், ஈது தொழுகையில் ஈடுபட்டு, பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டு அன்றைய தினம் குடும்ப உறவுகளை தரிசித்து எல்லோருக்கும் சலாம் சொல்லி சந்திக்கின்ற, அந்த சமூகத்தில் அவர் வாழுகின்ற சமூகத்தில், ஊரில் சந்திக்கின்ற எல்லா உறவுகளுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறி தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நல்ல தினமாக, ஒரு மகிழ்ச்சியான தினமாக பெருநாள் தினம் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் உலுஹியா, அதாவது குர்பான் என்று நாம் சொல்லுகின்ற உலுஹியா. பிராணிகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட்டு அதன் மாமிசத்தை புசிப்பதும், குடும்பத்தவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அதனை தான தர்மம் செய்து சதகா செய்து அன்றைய தினம் எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டு கழிப்பதற்கு வழிவகைகளை செய்வது. இந்த விடயத்தில் இலங்கை வாழ் முஸ்லிம்களாகிய நாம் மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் இருக்கிறோம். பிராணிகளை நாங்கள் எங்களது நாட்டில் அறுக்கின்ற பொழுது, குறிப்பாக மாடுகளை அறுக்கின்ற பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பல அம்சங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டிலே நாம் ஒரு பௌத்த தேசத்திலே வாழ்கிறோம். பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு நாடு. பௌத்தர்கள் பிராணிகளை அறுப்பதை அவர்கள் மத ரீதியாக அதனை ஒரு பாவமாக கருதுகின்றார்கள். மாடுகளை பூஜிக்கின்ற, அதனை அவர்கள் கௌரவப்படுத்துகின்ற நிலைமைதான் அவர்களிடம் இருக்கிறது. அதே போன்று இந்த நாட்டிலே இந்துக்கள் வாழ்கிறார்கள். இந்துக்களில் பலரும் மாட்டை கடவுளாக வணங்குகின்ற சூழல் இருக்கிறது. இவ்வாறு பல மதத்தவர்கள், இனத்தவர்கள், ஒரு பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு தேசத்தில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகமாக வாழுகின்ற நாம் மற்ற மதத்தவர்களது, மற்ற இனத்தவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து
அவர்களது மார்க்க விழுமியங்களில் அவர்களது மார்க்க விழுமியங்களை கொச்சைப்படுத்தும் முகமாக எந்த வகையிலும் நடந்து கொள்ளாமல் கவனமாக நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இது ஒரு தார்மீக பொறுப்பு. இது இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் சமுதாயத்தின் இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். ஏனைய சமூகங்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு நல்லுறவை பேணி வாழ வேண்டிய தார்மீக பொறுப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கின்றது. எனவே முஸ்லிம்கள் இந்த 5 பெருநாள் தினத்தில் முஸ்லிம்கள் செய்கின்ற மிகச்சிறந்த வணக்கமாகிய இந்த ஆடு, மாடு, ஒட்டக போன்ற பிராணிகளை அறுத்து பலியிடுவதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டிலே பிராணிகள் அறுப்பதற்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நாட்டுடைய சட்ட திட்டத்தை முறையாக பேணி ஒவ்வொரு முஸ்லிமும் நடக்க வேண்டும். இந்த நாட்டில் அதாவது ஸ்லோட்டரிங் அனிமல் ஆக்ட், இந்த நாட்டிலே பிராணிகள் அறுப்பதற்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாட்டுடைய சட்டத்திட்டம் சரியா எமக்கு சொல்லுகின்ற வழிமுறைக்கு அப்பாற்பட்டதாக காணக்கூடியதாக இல்லை. சரியாவும் பிராணிகளை நீங்கள் மிகவும் இரக்கத்தோடு கருணையோடு நடாத்த வேண்டும், கவனமாக அதனை கையாள வேண்டும். அதனை நாங்கள் அறுக்கின்ற இடத்திற்கு அறுப்பதற்கு கொண்டு செல்கின்ற பொழுது அதனை கவனமாக கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று நோயுள்ள பிராணிகளை அறுக்கக்கூடாது. அறுக்கின்ற இடம் எப்படி இருக்க வேண்டும், அறுக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், அறுக்கின்ற கத்தி எப்படி இருக்க வேண்டும் என்பது உட்பட இஸ்லாம் மிகவும் அழகான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. எனவே நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி இஸ்லாமிய ஷரியாவுடைய வழிகாட்டல்களுக்கு அமைவாக இந்த விடயத்தில் நடந்து கொள்வது மிக முக்கியமான கடமை என்பதனை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அது இந்த பெருநாள் தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறே பெருநாள் தினங்களில் குறிப்பாக எங்களது பிராந்தியங்களில் கடந்த சில காலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு அம்சம்தான் அன்றைய தினம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றவர்கள், குறிப்பாக வாலிபர்கள் எல்லை மீறி செயல்படுகின்ற ஒரு அமைப்பை, எல்லை மீறி செயல்படுகின்ற ஒரு நிலை பரவலாக காணப்படுகிறது இந்த நாட்டில். அதில் குறிப்பாக பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்வதில் எல்லை மீறி செயல்படுகிறார்கள் சிலர். அதில் கவனமாக இருக்க வேண்டும். வைத்தியசாலைகள் இருக்கின்றன, பாடசாலைகள் இருக்கின்றன, எங்களது மாற்று இன மத சகோதரர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு செயல்படுவது மிக முக்கியமான ஒரு அம்சம். அவ்வாறே அன்றைய தினம் குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கின்ற வாலிபர்கள் நாட்டுடைய போக்குவரத்து சட்ட திட்டத்திற்கு முரணாக செயல்படுகின்ற ஒரு கவலைக்கிடமான நிகழ்வு அண்மை காலங்களில் அவதானிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். தலைக்கவசமின்றி எக்காரணம் கொண்டும் மோட்டார் சைக்கிள்களை ஓடக்கூடாது. மோட்டார் வாகனம் ஓடுவதற்கான அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் எக்காரணம் கொண்டும் அந்த மோட்டார் வாகனங்களில் ஓடக்கூடாது. அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்ற வேக கட்டுப்பாட்டை கவனமாக கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு முஸ்லிமாக எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற அம்சம் என்பதை இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும். சில முஸ்லிம் சகோதரர்கள் செய்கின்ற இந்த அத்துமீறிய செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய ஓர் நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து மீண்டும் இந்த நாட்டில் ஒரு வன்மத்தை, குழப்பத்தை, குறிப்பாக எங்களோடு வாழுகின்ற மாற்று மத பெரும்பான்மை சமூகத்தினருக்கு எங்களை பற்றிய அவநம்பிக்கையை, எங்களை பற்றிய குரோத வெறுப்புகளை விதைக்கக்கூடிய அளவு செயற்படாமல் நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற தார்மீக பண்புகள், ஒழுக்க நெறிகளை பேணி செயல்படவும். ஈதுல் அல்ஹா பெருநாள் என்று அல்லாவின் ஒரு அருளை நினைவு கூறுகின்ற பெருநாள். அந்த ஈதுல் அல்ஹா பெருநாள் அதில் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற உதுஹியா கடமை எமக்கு சொல்லுகின்ற விடயம், அன்றைய தினம்
உங்களது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களது சமூகத்தில் இருக்கின்ற ஏழை எளியவர்களோடு கைகோர்த்து அவர்களுக்கு தான தர்மம் செய்து உங்களது சமூக பிணைப்பை நீங்கள் ஒரு சமூகமாக எப்படி ஒன்றுபட்டு ஒருவரை ஒருவர் மதித்து சமத்துவத்துடனும் நீதியுடன் இரக்கத்துடனும் நடந்து கொள்வது என்கின்ற அந்த அம்சங்களை கற்றுத்தருகின்ற இந்த ஈதுல் அல்ஹா தினத்தை, அதன் நோக்கங்களை எங்களது சிந்தையில் பதித்து நாம் செயல்பட வேண்டும். எனவே இந்த ஷரியா சொல்லுகின்ற அழகான அறநெறிகளை பின்பற்றி வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.